அடுத்தது இந்தியாவா? நம்ம பக்கத்துல இருக்கிற இலங்கை, வங்கதேசம், நேபாளம்னு எல்லா நாடுகள்லயும் திடீர்னு அரசியல் மாற்றம் நடக்குது. இதுக்கு பின்னால வெளிநாட்டு சதி இருக்கா? சமீப காலமா நம்ம அண்டை நாடுகள்ல திடீர் போராட்டங்கள் வெடிச்சு ஆட்சிகள் கவிழுறதை நாம பார்த்துட்டு வர்றோம். இது எல்லாமே ஊழலுக்கு எதிரா இளைஞர்கள் கிளம்புற மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில ஒரு அரசியல் குழப்பத்துல முடியுது. மக்கள் வேலைக்கு போகாத சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல போராட்டங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தப்படுது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் தற்செயலா நடக்குதா இல்ல திட்டமிட்டு அரங்கேற்றப்படுதான்னு ஒரு பெரிய கேள்வி வருது. பாகிஸ்தான்ல இம்ரான் கான் ஆட்சி நீக்கப்பட்டது, மியான்மர்ல ராணுவ ஆட்சி வந்தது, நேபாளத்துல சீனா ஆதரவு ஆட்சி கவிழ்ந்ததுன்னு இந்த மாற்றங்கள் எல்லாம் அமெரிக்கா, சீனா மாதிரி பெரிய நாடுகளோட உளவுத்துறை தலையீடுகளால நடக்குதுன்னு சந்தேகிக்கப்படுது. அவங்க புவிசார் அரசியல் நலன்களுக்காக பக்கத்து நாடுகளை பொம்மைகளா பயன்படுத்துறாங்க. இந்த சவால்களை மோடி தலைமையிலான இந்திய அரசு எப்படி சமாளிக்குது? வெளியுறவுக் கொள்கைகள்ல சரியான அணுகுமுறை, உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கம் மற்றும் அண்டை நாடுகளுடன் நல்லுறவுன்னு பல நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அதனாலதான் இந்த வெளிநாட்டு சக்திகளால இந்தியாவை அவ்வளவு சீக்கிரம் அசைக்க முடியலன்னு சொல்லப்படுது. இதுக்கு உங்க கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.